என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று செல்வம் சேர இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. நாளை மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. மாசி மாதம் அப்படின்னாலும் அது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம். அதனால இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் நம்ம எந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பண விரயங்கள், பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கு, நாங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த பணம் எங்ககிட்ட தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற கவலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் உங்கள் வீட்டில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், செல்வ செழிப்பு கிடைக்கணும், பண வரவு அதிகரிக்கணும், இந்த மாதிரி எல்லா ஒரு செல்வ சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கணும். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஆவது ஏற்றி வைத்து வழிபடுங்க. முடிந்தால் லட்சுமி தாயாருடைய பாடல்கள், சோஸ்திரங்கள், அஷ்டகம் இதெல்லாமே நீங்கள் பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தேவியுடைய மந்திரம் இருந்தால் அதை 108 முறை சொல்லிட்டு நீங்கள் குங்குமம் வைத்தோ அப்படி இல்லைன்னா உதிரிப்பூக்கள் வைத்தோ நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம். இப்போ செல்வம் சேர நம்ம வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வாங்குங்க. சுக்கிரஹோரை நேரத்தில் வாங்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்திலையும் வாங்கி வைத்து நீங்கள் வீட்டில் பூஜை செய்து வழிபட்டுக்கலாம். சரிங்க, இப்போது மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல்ல ஒரு கல் உப்பு பாக்கெட்டை வாங்கிடுங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு கல் உப்பு நம்ம வீட்டில் வருகிறதோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தேவியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய முக்கியமான பொருளில் ஒன்று. அதனால கல் உப்பு நம்ம வாங்கி வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதா அர்த்தம். அதனால எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நல்ல நாட்களாக இருந்தாலும் சரி, நம்ம கல் உப்பு வாங்கி வைத்து வழிபடுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். சரிங்க, இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாள், அம்பாளுக்கு விசேஷமான நாள். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மஞ்சளை மங்களகரமாக நீங்கள் வாங்கி வைங்க. விரலி மஞ்சள் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சம் குண்டு மஞ்சள் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைங்க விரலி மஞ்சளும் கிடைக்கல, குண்டு மஞ்சளும் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 ரூபாய் பாக்கெட் மஞ்சள் பொடி நீங்கள் என்ன பண்ணலாம், மஞ்சள் பொடி பேக்கெட்டாக நீங்கள் வாங்கி வைத்துக்கலாம். பொருள் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஏலக்காய் தான். நீங்கள் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாய் பாக்கெட்டோ ஏலக்காய் நீங்கள் வாங்கி வைத்து அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் ஒற்றை எண்ணிக்கையிலையும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஏலக்காயை ஒற்றை எண்ணிக்கையில் மாலையாக கோர்த்து கூட தாயாருடைய சிலை இருந்தாலும் சரி, படம் இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டுக்கலாம். பின்பு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏலக்காய் மாலை போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டகம், மணி பர்ஸில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வைத்துக்கலாம். மீதம் இருக்கிற ஏலக்காயை நீங்கள் உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த முக்கியமான பிரச்சனைகள் தான் பண பிரச்சனைகள். அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலை கொள்ளாமல் முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்க வழிபாடு செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து
தேவையான சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சத்தையும் கொடுத்து கண்டிப்பாக அருள் புரிந்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து வைப்பாங்க அம்பாள். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.